மது, புகை உடல் நலத்திற்கு தீங்கானது. தமிழ் மக்களுக்கும் தற்காப்பு கலை நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்கள். சிவபாரதி யூடியூப் சேனல் அகத்தியர் தற்காப்பு கலைக்கூடம் சார்பாக உங்களை வணங்கி வரவேற்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு மக்களை சந்தித்து மக்கள்கிட்ட பேசி. ஒரு சில காரணத்தால் நான் போட்டிருந்த வீடியோவுக்குள்ளே நானே அனுப்பிச்சிட்டு டெலீட் பண்ணிட்டேன். அது நான் இந்த நெற்றிக்கண்ணை பற்றியெல்லாம் நிறைய சொல்லியிருந்தேன். நெற்றிக்கண்ணை பற்றி, சக்கரங்களை பற்றி, எல்லா சக்கரங்களை பற்றி நிறைய வீடியோ போட்டிருந்தேன். என்னுடைய குருநாதனுடைய கண்ணுக்கு அது போய் அவர் நீ போட்ட வீடியோவை பூரா டெலீட் பண்ணு, இதெல்லாம் எதுக்கு நீ வீடியோவில் போட்ட அப்படின்னு சொல்லி என்னை கொஞ்சம் வார்ன் பண்ணார். குருவுடைய சொல்படி கேட்டு அவர் சொன்னதை மீறக்கூடாதுக்காண்டி நான் போட்டிருந்த வீடியோலாம் நிறைய வீடியோ டெலீட் பண்ணேன். அதனால் நோக்கு ஒரு வீடியோ நான் அதிகமாக போடல. ஆனால் இப்போ நிறைய பேர் கேட்டதுனால ஏற்கனவே பழைய வீடியோ ஒன்று போட்டது அது வேறு சேனல், அந்த சேனலே லாக் ஆகிடுச்சு. முதல்ல நாம் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருந்தோம், சிவபாரதி யூடியூப் சேனல், அது லாக் ஆகிடுச்சு. அதில் ஒரு நோக்கு ஒருமை வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இப்போ நிறைய பேர் கால் பண்ணி தயவுசெய்து இந்த நோக்கு ஒருமத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்ததுனால என் குருக்கிட்ட சொல்லிவிட்டு இந்த நோக்கு ஒருமம் சார்ந்த சில தெளிவு மட்டும் நான் கொடுத்துக்கிறேன் சாமி அப்படின்னு சொல்லி குருவுடைய உத்தரவை கேட்டுட்டு தான் நான் இப்போ இந்த வீடியோ போடுறேன். பாருங்கள், நாம் நோக்கு வருமம் பழகணும்னே கேட்குறாங்க. நான் நோக்கு வருமம் பழகணும், நீங்கள் என்கிட்ட கற்றுக்குங்கன்றதுக்காண்டி நான் எந்த வீடியோலையுமே சொன்னது கிடையாது. நோக்கு வருமம் நீங்கள் தவம் பண்ணால் உங்களுக்கு சித்தி ஆகும். அஷ்டமா சித்தி எப்படியோ அது மாதிரி நோக்கு வருமங்கிறது நல்லா நீங்கள் தவம் பண்ணிங்கனாக்கா அதுவே சித்தி ஆகும். இதைத்தான் நான் ஒரு வீடியோவில் சொல்கிறேன். அதற்கான வழியை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த வழியில் போனால் தான் இது சரியான இடத்துக்கு கொண்டு போய் விடும் அப்படின்ற வழியை மட்டும் தான் நான் சொல்கிறேன். நோக்கு வருமத்துக்கு மௌனம் இருக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். என்னுடைய பேச்சை கேட்டு என்னுடைய இதை ஃபாலோ பண்ணுறவங்க, என்னுடைய நியூஸை நான் சொல்கிற விஷயத்தை கேட்டு ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக மௌனம் இருக்கணும். மௌனம் இல்லாமல் நோக்கு வருமம் சித்தி ஆகாது. நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, மனசு தான் மௌனமாக இருக்கணும், மனசு தான் மௌனமாக இருக்கணும், வாய் மௌனமாக இருக்கு என்ன பிரயோஜனம்னு கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பேர் அந்த கருத்து நிறைய பேர் மனசில் இருக்குது. அவங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். முதல்ல வாய் மௌனம் ஆகணும், அதுக்கப்புறம் தான் மனசு மௌனம் ஆகும். யாருக்குமே மனசு முதல்ல மௌனம் ஆகாது, வாய் முதல்ல மௌனம் ஆகும். பேசுகிறத நிறுத்தினா பசி குறையும், நம்மளுடைய ஆற்றல் சேவாகும். புரியுதுங்களா? தேவையற்ற பேச்சுக்கள் நம்ம பேச மாட்டோம். மௌனமாக இருந்தோம்னா தேவையில்லாத பேச்சுக்களை நம்ம பேசவும் மாட்டோம், மற்றவங்களும் நம்மக்கிட்ட பேச மாட்டாங்க. நாம் மௌனமாக இருக்கிறனால ஏன் ஒரு ஊமை மாதிரி மௌனமாக இருக்கானால இவன்ட்ட என்னத்தை பேசுகிறது அப்படின்ட்டு அவங்களே ஒதுங்கி போயிடுவாங்க. நம்மளுடைய பிரச்சனைகள் முக்கால்வாசி ஒதுங்கி போயிடும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தனிமைப்படப்பட தான் ஆற்றல் அதிகரிக்கும். புரியுதுங்களா? முதல்ல வாய் மௌனமாகட்டும், அதுக்கப்புறம் மனசு மௌனமாகிறது உங்களுக்கே தெரியும். அதனால் மௌனம் இருக்கிறத கடைபிடிங்க. வாரத்தில் ஒரு நாள் மௌனம் இருந்து பாருங்கள். நீங்கள் இருந்து பார்த்தா நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. நான் சொல்ல வேண்டியதே இல்லை உங்களுக்கு மௌனம் இருக்கிறது வீட்டில் இருக்கிற டிஸ்டர்பன்ஸ்னா ஒரு 3 நாள் எங்கேயாவது போயிருங்க. பர்வதமலை, திருவண்ணாமலை, சதுரகிரின்னு எங்கேயாவது போயிருங்க. போய் ஒரு 3 நாள் மௌனமாக இருக்கும். எதுவுமே பண்ண வேணாம், நீங்கள் ஜபம் பண்ண வேணாம், தவம் பண்ண வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். மௌனமாக அப்படியே அந்த இயற்கையாக கலந்து இருந்து பாருங்கள். உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதே இல்லை, எல்லாத்தையும் இந்த இயற்கை சொல்லிடும். இந்த இயற்கை பேசும். நீங்கள் அந்த இடத்துக்கு நீங்கள் இன்னும் போய் பாருங்கள், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிடுவீங்க. சரி, இப்போதைக்கு இந்த காணொலியில் இவ்வளோ தான் சொல்ல முடியும். மீண்டும் அடுத்த காணொலியில் விரிவாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம். அகத்தியர் திருவடி போற்றி.